இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 132வது அதிகாரத்திலே 17வது வசனம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொம்பு என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார், தாவீதை ராஜாவாக உயர்த்தி வைத்தார். தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலை ஆளும்படியான மிகப்பெரிய பொறுப்பை தாவீதின் கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். ஏனென்று கேட்டால், கர்த்தர் தாவீதை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை கர்த்தரோடு கூட நம்முடைய இருதயம் இசைந்திருக்கிறதா? ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த அதிகாரத்தோட துவக்கத்தில் பார்க்கும்போது பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டுகிற வரைக்கும் நான் உறங்க மாட்டேன், தூங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், தேவனுடைய வீட்டை குறித்து இருக்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. தேவனுக்கென்று சொல்லி வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நாத்தானிடத்தில் சொல்லி அனுப்பினார், நீ எனக்கென்று வீட்டை கட்டுவாயோ என்று சொன்னார். இந்த இடத்துல கர்த்தர் தாவீதிடத்தில் சொல்லுகிற பொழுது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே எனக்கு வீட்டை கட்ட முடியும் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் கவனித்து கேட்க வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தர் தாவீதை கொண்டு தம்முடைய வீட்டை கட்டியிருக்க முடியும், தாவீதை கொண்டு ஆலயத்தை கட்டியிருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் அதுவல்ல. தாவீதுடைய குமாரனை கொண்டுதான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அதற்கு தாவீது தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்க, நினைத்திருக்கலாம், நான் ராஜாவாக இருக்கிறேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நான் ஏன் இந்த வீட்டை கட்டக்கூடாது? நான் ஏன் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு எனக்கு உரிமை இல்லையா, அதிகாரம் இல்லையா என்று சொல்லி கூட யோசித்திருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவர் உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எனக்கு பின்வரும் சந்ததியிலே எனக்கு கர்ப்பப்பரப்பாய் இருப்பவன் தேவனுடைய வீட்டை கட்டட்டும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தாராம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, உடனே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிடுகிறார். என்னால் தான் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு முடியாது, அதற்கு கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்பொழுது நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு நான் என்ன காரியத்தை செய்யலாம், இப்பொழுது இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்த்து தேவனுடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு தேவையான ஏராளமான வெள்ளியையும் பொன்னையும் அவர் சேர்த்து வைத்தாராம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கிற பொழுது, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற பொழுது, ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை பெற்று அதன்படியாய் செய்யுங்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கூட, ஆண்டவர் உங்களை எந்த பகுதியில் பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதியிலே நீங்கள் செயல்படுகிற பொழுது கர்த்தர் உங்களை அற்புதமாய் பயன்படுத்துவார். பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிற பொழுது, உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார், என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? உன்னுடைய வீடு கட்டப்படும், உன்னுடைய வீடு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். தாவீதுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். தாவீதுடைய குடும்பத்தையும் சிங்காசனத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய சிங்காசனம் வானபரியந்தம் உயர்த்தப்பட்டதாம்.
எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக நீங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். உங்களை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த இடத்திலே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கென்று ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, தாவீதினுடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு அது என்றென்றைக்கும் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் தாவீதின் வம்சத்திலே தம்முடைய குமாரனை கொண்டு வந்தார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் உயர்ந்தவராக வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிறார், ராஜாவாக வீற்றிருக்கிறார். தாவீதின் குடும்பத்தார் அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். தாவீதுக்கு கொம்பை முளைக்க பண்ணினவர், தாவீதுக்கு விளக்கை ஆயத்தம் பண்ணினவர் இன்றைக்கும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, தேவ பணிக்கென்று அர்ப்பணிக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சித்தத்தின்படியே நீங்கள் வாழ முயற்சிக்கிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நினைக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தலைமுறை தோறும் ஆசீர்வாதத்தை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.